அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சிலருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆம், கை கால் நடுக்கம், கை கால் மரத்து போது அப்படிலாம் சொல்லுவாங்க பேஷண்ட் வரும்போது. அது உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கு கூட வரலாம் இருக்கு அப்படி வச்சுக்கலாம். அப்போ என்ன காரணம்? அதே போல நம்ம இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்ப்போம். ரிப்போர்ட்ல பார்க்கும்போது ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2 அப்படிலாம் இருக்கும். அப்புறம் நமக்கு வந்து ரத்த சோகை இருக்கலாம், ஞாபக மறதி இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள். கால் மரத்து போறது, கை மரத்து போறது இருக்கும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தா கூட கால் மரத்துருது, படுத்திருந்து எழுந்தா கூட கால் மரத்து போது. அப்படின்னு நெறைய பேருக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விட்டமின் B12 குறைபாடு இருந்தால், இது போல பிரச்சனைகள், இஷ்யூஸ் வரலாம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பால் வந்து காலையில ஒரு 1/4 லிட்டர், சாயந்தரம் ஒரு 1/4 லிட்டர் சாப்பிடணும். காலையில ஒரு 2 கப்பு, சாயந்தரம் ஒரு 2 கப்புன்னு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு 1/2 லிட்டர் பால். நீங்க அது வேற மாற்று பொருள்கள் இருக்கு. எளிதில கிடைக்கக்கூடியது, எல்லாருக்கும் தெரிந்த மலிவான உணவ நான் உங்களுக்கு சொல்றேன். அதேபோல தயிர் ஒரு 100 கிராம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இன்றைக்கு தேவையான விட்டமின் B12 உங்களுக்கு கிடைக்கும். புரியுறதா? அப்போ ஒரு நாளைக்கெல்லாம் சேர்ந்து 1/2 லிட்டர் பாலு, ஒரு 100 எம்எல் வச்சுக்கோங்க தயிர். இது சாப்பிட்டா இன்றைக்கு தேவையான B12 விட்டமின் B12 உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நெறைய உணவுகள் இருக்கு. B12 உணவு. அதெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது, இப்ப ஹார்ட்டுக்கு என்ன நல்லது உணவுல அப்படின்னு பார்க்கும்போது, வெந்தயம் நல்லது. மாதுளம் பழம் நல்லது. பூண்டு சேர்ப்பது நல்லது. இதெல்லாம் ஜெனரல் டிப்ஸு. அதனால தான் நம்ம வந்து பூண்டு, வெங்காயம், இஞ்சி, மிளகு, சீரகம், சுக்கு, சோம்பு, புரியுதுங்களா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம சமையல்ல தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். என்னென்ன பொருள், என்னென்ன குறைபாடு வராமல் உறுப்புகள பாதுகாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா, நீங்க உங்க குழந்தைக்கு, உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சவங்க மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த வகையில ஹார்ட்டுக்கு சொன்னேன். பிரெயினுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் பாதாம் இதெல்லாம் ரெகுலரா நம்ம குழந்தைகளுக்கு தினந்தோறும் கொடுக்கலாம். அப்புறம் கண்ணுக்குன்னு பார்த்தா கீரைகள், பசலைக்கீரை, கேரட்டு, மற்ற கீரைகள், பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி கீரை, இது போல கீரைகள். அப்புறம் லிவர் அப்படின்னு பார்த்தோன்னா, எலுமிச்சம்பழம், இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லைம் ஜூஸ் அண்ட் இஞ்சி ஜூஸ் தண்ணி கலந்து குடிச்சுக்கலாம். தேன் போட்டு குடிக்கலாம், கருப்பட்டி போட்டு குடிக்கலாம், இல்ல வெறுமனே கூட குடிக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்க்கு நல்ல பாகக்காய், வெந்தயம், சுண்டைக்காய், கீரைகள், பச்சை காய்கறிகள், காய்கறி கீரைகள் நெறைய உணவுல நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும். பழங்கள்ல பார்த்தீங்கன்னா, பப்பாளி, அன்னாச்சி, அத்திப்பழம், மாதுளம், கொய்யா, பேரிக்காய், நாவல், வாழைப்பூ இதெல்லாம் வந்து நமக்கு கணையத்துக்கு நல்லது. சுகர் வராம பாதுகாக்கும். சுகர் வந்தவங்களும் இத சாப்பிடலாம். ஸ்கின் அப்படின்னா நம்ம கேரட்டு, அப்புறம் ஓமம், சீரகம், தக்காளி இதெல்லாம் நமக்கு ஸ்கின்னுக்கு நல்லது. கற்றாழை ஜெல்லு போடலாம். தேய்ச்சி வெயிட் பண்ணி குளிக்கலாம். அது ஜென்ரலாவே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். அப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணலாம். ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணலாம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இதெல்லாம் ஸ்கின்னுக்கு நல்லது. இப்போ வயிறுக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு ப்ரோபயாட்டிக் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள உருவாக்கணும். அப்படின்னா, அந்த பழைய சாதம் கரைச்சி, மோர் போட்டு, தயிர் போட்டு சாப்பிடலாம். அப்போ ப்ரோபயாட்டிக் நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஜாயிண்ட் பெயினுக்கு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி ஆவியில வேக வச்சு சாப்பிடலாம். பச்சை உருளைக்கிழங்கு சாப்பிடலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்துக்கலாம். பிரண்டை துவையல் சாப்பிடலாம். அப்புறம் சன் பாத் எடுக்கலாம். ராகி கஞ்சி குடிச்சிட்டு சன் பாத் எடுக்கலாம். அப்போ அது நமக்கு போனுக்கு, ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது. இப்போ சளி வருதுன்னா, கற்பூரவள்ளி, துளசி இது போல நமக்கே தெரியும். இது போல உணவுகள நம்ம என்னென்ன பிரச்சனைக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே நெறைய விஷயங்கள் வீட்டிலேயே நம்ம மறந்ததே மருந்தாக பயன்படுத்தி குணமாக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.